அன்பான ரிஷபராசி நேயர்களே, பொறுமைக்கும் நிதானத்துக்கும் சொந்தக்காரரான ரிஷபராசிக்காரங்க உழைப்புக்கு எப்பயுமே நீங்க அஞ்ச மாட்டீங்க. உழைப்பு தான் உங்களுடைய குறிக்கோளா இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அங்க இருந்து வேற இடத்துக்கு வேலைக்கு மாறவும் மாட்டீங்க. ஒரு முடிவு எடுத்தா அந்த மாற்றத்தை கொண்டு வரல பெரிய கஷ்டமா போயிடும். அது நன்மையா தீமையானோட யோசிக்கவே மாட்டீங்க. அதுலயே நீங்க முடிவுல மாறாம இருக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுடைய ரிஷபராசி அமைப்பு. இப்ப இந்த ரிஷபராசிகளுக்கு குரு வக்ர நிவர்த்தி, ஏன்னா 2ஆம் இடத்துல தனஸ்தானத்திலேயே குரு உட்காந்துட்டாரு. அப்ப அந்த குருவோட இது வரைக்கும் பாத்துக்கீங்களா வக்கரத்துல இருப்பாரு. இப்ப இது வரைக்கும் வந்துகிட்டு இருந்த வருமானங்கள்ல பலவிதமான தடைகளை கொடுத்துருக்கும். அப்ப அந்த குரு வக்கர நிவர்த்தி மார்ச் 11க்கு அப்புறம் நடக்கிறதுனால உங்களுக்கு வருமானங்கள் ஒரு நிலையானதாக இருக்கும். குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு இல்லாம ஒரு அனுசரணையான ஒரு சூழல் உருவாகக்கூடிய அமைப்பா இருக்கும். எல்லாருமே உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். குடும்பத்துல உள்ள உறவுகளுக்கு யாருக்காவது ஒருவருக்கு இந்த கடந்த 4 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா ஏதாவது விபத்துக்கள் கண்டங்கள் இந்த மாதிரியான சூழல் உருவாகி இருக்கும். இனிமே அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பாகத்தான் குருவினுடைய வக்ர நிவர்த்தியானது இருக்குது. உங்களுக்கு சுப நிகழ்வுகள் அதிகமா நடந்தாலும் உங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு தனிமையான உணர்வுகள் அதிகமா உங்க மனசை ஆக்கிரமிச்சிருக்கும். ரிஷபராசியில பிறந்த யாராவது ஒருத்தர் உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்களும் கொஞ்சம் வேற வேற ஊர்ல நான் பிரிஞ்சிருக்கேன் அப்படி நினைச்சுக்கிட்டா இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க 2 பேருமே சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இது வரைக்கும் தடைப்பட்ட புத்திர பாக்கியங்கள் இனிமே உங்களுக்கு இந்த காலத்துல உங்களுக்கு புத்திர பாக்கிய அமைப்பு மிகவும் அருமையா இருக்கறனால ஒரு முறையாவது குலதெய்வத்துக்கு போயிட்டு தான் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. புதியதாக வீடு மனை வண்டி வாங்கக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்குது. வண்டி வாங்குறப்ப கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கங்க. வீடு நீங்க வீடு வானக்கால் தோண்டி நீங்க கெட்டினாத்தான் உங்களுக்கு அந்த வீடு பிடிச்சதாக இருக்கும். இடம் கால் இடம் வாங்கினீங்க அப்படின்னா அந்த இடத்த சரியான முறையில நீங்க பார்த்து வாங்கிக்கங்க. சேமிப்புகள் அசையா சொத்துக்கள் இப்ப ஒரு அதிக அளவுல சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கனால கண்டிப்பா நீங்க இந்த குரு வக்ர நிவர்த்தி காலத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். பூர்வீகத்துல இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் உங்களுக்கு சரியாகும். இது வரைக்கும் பூர்வீகத்துல ஒண்ணு தத்தை வழி பூர்வீகம், தாய் வழி பூர்வீகத்துல சொத்துக்கள் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருந்திருக்காது. எல்லாமே ஒரு பிரச்சனையிலேயாக ஒரு கோர்ட்டு கேஸ்லயே இருக்கும். அது எல்லாமே பாருங்க இப்ப இந்த மார்ச் 11க்கு அப்புறம் உங்க பக்கம் சாதகமாகி அந்த சொத்துக்கள் உங்களுக்கு சேர்ந்து ஒரு அசையா சொத்துக்களாக மாறக்கூடிய அமைப்பு அதிகமா உங்களுக்கு இருக்குது. படிப்பு விஷயங்கள்ல அதாவது ரிஷபராசி சேர்ந்த படிக்கும் மாணவர்கள், கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்க மனசுல புதுசாக ஒரு காதல் எண்ணங்கள் உருவாகும். அதுவும் கூட நீண்ட காலத்துக்கு உங்களுடைய வாழ்வியல பெரிய பங்கு அளிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்ப முடிவுகள் எடுக்கிறப்ப நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கங்க. தற்சமயம் ஒரு காதல் உணர்வுகள் வந்தாலுமே மிகப்பெரிய அளவுல வெளிப்படையா எதுவுமே வச்சுக்கிறாங்கன்னா உங்களுடைய காதல் கடைசி வரைக்கும் இருக்கும். இல்லைன்னா குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய வதந்திக்குள்ள மாட்டி உங்களுடைய படிப்புகள் தரப்படக்கூடிய இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்கிறது உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல நீங்க ரொம்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சனியோட பார்வையும் உங்கள ராசியில இருக்கிறதுனால உங்களுடைய உடல் நலத்துல ரொம்ப ரொம்ப அக்கறை வேணும். அதே மாதிரி தாய் தந்தையர் உடல்நலத்துல ரொம்ப அக்கறையா இருக்கும். நீங்க வெளிநாட்டுக்கு நீங்க டூர் போறதுக்கு உல்லாசமா நான் போய் 1 வாரம் 10 நாள் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது இப்ப முயற்சி எடுத்தா கண்டிப்பா நம்மளுக்கு நடக்கும். ஆனா வெளிநாட்டுல உத்தியோக விஷயமா போறேன், ஒரு வேலை விஷயமா போறேன் அப்படின்னா அது இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா நீங்க இப்ப கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்குது. வீட்டுல உங்களுடைய தேவைகள் அதிகமா இருக்கனால குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிறது நல்ல அமைப்பாக இருக்குது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செஞ்சு நீங்க மனசு சந்தோஷப்படக்கூடிய அமைப்புகளும் அதிகமா இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் அதை நம்பி நீங்க எதுலையும் போய் நீங்க சிக்கிக்கிறாதீங்க. திடீர் அதிர்ஷ்டம்ங்கிற எந்த உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்காரு உங்க ராசிக்கு 2ல இருக்காரு. வக்ர நிவர்த்தியாகி இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கிற அமைப்பை யார் சொன்னாலும் நீங்க நம்பாதீங்க. அந்த அமைப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஜீவனஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்கு உங்களுக்கு. ஏன்னா சனி பகவானும் உங்க ராசிக்கு 11 தான் இருக்காரு. அப்ப லாபஸ்தானம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தாலும் தொழில் செய்யற இடத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்நிய நபர் தலையிட நீங்க கொஞ்சம் குறைச்சுக்கணும். தொழில் செய்யற இடத்துல உங்களுடைய முடிவுகள் மட்டும்தான் முக்கியமா இருக்கணும். முழுசு இன்னொருத்த கருத்து கேட்டு எடுக்கணும்னா அது உங்களுக்கு சரியான அமைப்பா இருக்காது. அப்படிங்கிறப்ப வேலை செய்யற இடமா இருக்கட்டும், தொழில் செய்யற இடமா இருக்கட்டும், உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கறதா இருந்தாச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு தந்தை வழியில நிறைய ஒரு பிரச்சனைகள் வரக்கூடியதா இருக்குது. தந்தை வழி உறவுகள் நெருங்கி உங்கள்கிட்ட பழகுவாங்க. ஆனா அவங்களே ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலமா இருக்கனால தந்தை வழி உறவுகிட்ட நீங்க எப்பயுமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இளைய சகோதரம் மூலமாக நிறைய லாபங்கள் வரக்கூடியதா இருக்குது. இது வரைக்கும் உங்களுடைய இளைய சகோதரன், உங்களுடைய தம்பியோ உங்க தங்கச்சியோ யாருமே கண்டுக்கிற மாட்டாங்க, ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த மார்ச் 11க்கு அப்புறம் பாருங்க அவங்களா விரும்பி பேசுவாங்க. நீங்க சொல்றதை செய்யறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. அவங்க மூலமா
லாபமும் வரக்கூடியதாக அதிகமாக இருக்குது. நீங்க இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆன காலகட்டத்தில் நீங்க வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சக்கர தலவாரை மட்டும் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே போதும். அது ரொம்ப நன்மையா இருக்கும். இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராம, ஏன்னா 8ஆம் இடத்துக்காரு தான் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ஒரு வக்கர கதியா இருக்கிறப்ப நிறைய பலன்கள் நல்லதா நடந்திருக்கும். உட்காந்து வக்கர நிவர்த்தி ஆன பிறகு நிறைய சிரமங்கள் கொடுக்கக்கூடிய காலமா இருக்கனால நீங்க வந்து அந்த பெருமாள் கோவில்ல போய் சக்கரத்தாளத்தை மட்டும் வழிபாடு பண்ணிக்கங்க. 12 முறை அவர் வந்து சுத்தி வந்து தீபம் மட்டும் போட்டுவாங்க. மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நம்ம சொல்ற இந்த ராசி பலன் எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். தனிப்பட்ட முறையில உங்களுடைய சுய சாதகத்தை நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்து சொல்றது உங்களுக்கு வந்து 100% பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா இதுலயும் பாருங்களேன், நிறைய பேர் வந்து நிறைய எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க, போன்ல சொல்லுவாங்க, ஒரு சில விஷயம் நடக்குது செய்யுது அப்படிம்பாங்க. எதுவாக இருந்தாலுமே வந்து முறையான ஒரு நம்பிக்கையோட சொல்லக்கூடிய கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யறப்ப எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. என்னதான் வந்து குரு நிவர்த்தி ஆனாலுமே வந்து அந்த குருவுமே பாருங்களேன் அவருடைய பகை வீட்டுல மாரகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து மனசுல எல்லாம் பலமான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த குரு வந்து எல்லாத்துக்குமே நல்லதும் செய்ய மாட்டாரு, அதே மாதிரி பாதகமும் செய்ய மாட்டாரு. அப்படி இருக்கிற காலத்துல முறையான வழிபாடுகள் இருந்தா தான் நம்மளால வந்து அடுத்த காலத்துக்கு போக முடியும், வாழ்க்கையிலேயே வெற்றி பெற முடியும்.